இன்றைய நிகழ்ச்சியிலே இங்கே வந்திருக்கின்ற அதாவது அறிவிப்பாளராக பணிபுரிவதற்காக இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய அறிவிப்பாளர் துறைக்கு வந்திருக்கின்ற ஒருவரை சந்திக்க போகின்றோம். இந்த துறையிலே பணிபுரிபவர்களுக்கு வர முன்பு சில நிபந்தனைகள் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விகளோடு நாங்கள் தொடர்ந்து செல்ல போகின்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்னன்னு தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம் அண்ணா, நான் காணா போன சீனா. என்ன அந்த காணா போன சீனாண்டா என்ன? காணாமல் போன சின்ன தம்பி. ஓ பேரே ஒரு சிக்கலான பேராக தான் இருக்குது. சரி, வேறங்கோ நீங்கள் இந்த அறிவிப்பாளர் துறைக்கு வர முன்னும் சில உங்களுக்கு அது இந்த திறமைகள் இருக்க வேணும். அப்போ நாங்கள் அந்த திறமைகளை பற்றி தான் உங்கள்கிட்ட பார்க்குறோம். இந்த திறமைகள் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். சரி, நீங்கள் கனடாவுக்கு கனகாலம் என்ன கனடாவுக்கு கனகாலம் தான் என்ன, அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அறிவிப்பாளராக தேவைன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்கன்னா அதான் வந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் அறிவிப்பாளராக தேவை என்று தான் வந்திருக்கிறீங்கள், அது சரி. அப்போ உங்களுக்கு இந்த அனுபவங்கள் என்ன இருக்குன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல என்ன வேலை செய்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். தம்பி, நான் சிலோரில் தம்பி உனக்கு தெரியாது தம்பி, நீ பிறந்திருக்க மாட்டேன். நான் நம்பி கடற்கரையில் சுண்டல் வித்தினான். கடற்கரையில சுண்டல் வித்தினான். சுண்டலுக்கே சுண்டல் விற்கிறான் நான். எத்தனை பேருக்கு சுண்டலுக்கே சுண்டல் வித்தினான் தம்பி. அப்படி கூவி கூவி பாடி ஆடி சுண்டல் வித்து எத்தனை கடைய மாறி வீடு கட்ட கட்டினான் தம்பி. சுண்டல் வித்து மாறி வீடு கட்டின மாணிக்கம் காண தம்பி என்றால் அப்ப யோசிச்சு பாரும். அது சரியன்னா நீங்க கபோதி அந்த என்ன காணா போனா சீனா சுருக்கி வச்சிருக்கு. எல்லாம் சுருக்கி வச்சிருக்கிறீங்க, சுருக்கமா வச்சிருக்கு. நல்லா இருக்குது உங்களோட சுருக்கம். இப்ப என்னன்னு சொன்னா நீங்க அப்ப இந்த சுண்டல் வித்த நீங்கள் என்று சொல்லிடுறீங்க கடற்கரையில. தம்பி சுண்டல் இப்படிதான் சுண்டல் வித்து தம்பி வீடு கட்டியாச்சு, மாடு வீடு கட்டி போட்டோம். அப்ப நீங்க சுண்டல் வித்து நீங்கள் இப்ப இந்த துறைக்கு வர்றதுக்கு விரும்புறீங்க. வேற என்ன திறமை இருக்கு தம்பி? நான் உனக்கு தெரியாம நீ பிறந்திருக்க மாட்டேன், நீ இப்ப சின்ன பிடிச்சினா இருந்திருப்ப, எனக்கு ஞாபகம் தெரியல தம்பி. நான் தம்பி கண்டக்டர், நான் கடைசியில கண்டக்டர் வேலை கிடைச்சி கண்டக்டராண்டா மினி வேன்ல கண்டக்டர் இது. நான் நினைச்சேன் இந்த படங்கள் எடுக்கிற எல்லாம் தம்பி. அது எடுக்க தம்பி மினக்கடுவான். இப்படிதான் தம்பி இந்த மினி வேன்காரர் அந்த நேரம் போட்டியா நான் ஏத்துறேன் நீனே ஏத்துறேன்னு சொல்லி இந்த 10 ரூபாய்க்கு அப்படியே அடிச்சு கொண்டு போவோம் அவங்க வேன்ல. அப்ப நான் தம்பி ஆக்களை அப்படி சுத்தி வளைச்சு அடுத்த வேன் நிக்க கிடையாது, இந்த வேனுக்கு கூப்பிட்டுருவான் ஆக்களை. ஒரு நாள் அப்படித்தான் தம்பி, அக்கா வாங்க தங்க வாங்க புள்ள வாங்கன்னு ஒரு வந்து போயிட்டான் தம்பி ஒரு யாடி. ஏன் நினைச்சீங்கன்னா நீ என்ன சொன்ன, நீ என்ன வாங்க வாரது என்று சொல்லிட்டு விட்டா. நான் தம்பி பஞ்சாபம் கேட்டுனாரு, அவள் பஞ்சாபம் அவள் வித்தியாசமா நினைச்சிட்டாரு தம்பி. அப்ப நீங்க அதுல என்ன கான்ட்ராக்டரா? அதோட கான்ட்ராக்டரா வேற, அவன் டிரைவர், அவன் பேங்கார். நீ அண்ணன் நீங்க சரி வர மாட்டீங்கன்னு சொல்லி நிப்பாடி போட்டான். அப்ப அதுக்கு பின்னால சரி, அப்ப நீங்கள் அதுலயும் உங்களுக்கு அனுபவம் இருக்கு, திறமை இருக்கு தம்பி. இப்படியான திறமை இருக்கு, இதுக்கு நீங்க என்ன திறமை தம்பி இதுக்கு எதிர்பார்க்கிறேன்? இல்ல, நீங்கள் அந்த அறிவிப்பு செய்யறதுக்கு அறிவிப்பாளரா இருக்கிறேன்னு சொன்னா திறமையெல்லாம் இருக்க வேணும். இப்படி கூறுக்கு நம்பி எத்தனை சும்மா நல்ல குரல் இருக்கு, நல்ல குரல் இருக்கு உங்கள்கிட்ட. சரி, இப்ப நான் பாக்குறேன் என்னன்னு சொன்னா, சரி அதுக்கு பின்னால என்ன செய்யுது நீங்க? அதுக்கு பின்னால நம்பி மினி வேன் அவங்க பேராக கூப்பிட்டவங்க எனக்கு அடிவண்ணோட சரி வராது 2 ஓட்டு புறாக பார்த்தேன். இதே நிவேட்டு அடிவண்ணு நான் பிழைக்கவும் நான் எந்த காலத்தில நிக்கணும், மற்ற நெட்டில் அடிபடணும் அடிபட்டு. அதுக்கு பின்னால நம்பி சந்தையில சந்தை சந்தையில தரகர் வேலை மாத்தினான் தம்பி. சந்தையில தரகர் வேலை பார்த்தான். அங்க கீரை காசை வச்ச கீரா எல்லோ சைட் அடிச்சு விட்டுட்டேன். அப்ப நீங்க கல்யாணம் கட்டையில கட்டை நான் கட்டா காலி தம்பி. அப்ப கட்டா காலி நீங்கள் கட்டா காலியா? கீரை விற்கிற கீரா விற்கிற கீரா என்ன சாரு இந்த கட்டு கோப்பை கண்டுட்டு அவ சாரு மனப்பட்டா. அவ கல்யாணம் கட்டிட்டாவோ? அவ கட்டுறா
அவ கட்டுற தம்பி ஆ, ஆ. கட்டுறத நான் கொண்டு வரேன் ஆ, ஆ. சுண்டி பார்த்தேன் ஆ. சுண்டு ஓ நீங்கள் தரகரா விளையாட நீங்க சுண்டி பார்த்துதான் சுண்டி பார்த்தோம் என்ன ஆ, ஆ. சுண்டி பார்த்தா கூட்டி கொண்டு வந்தேன் ஆ, ஆ. ஓ சுண்ணா இருபத்தம் பேர் தம்பி சுண்ணாய் சந்தையிலாம் ஜாவர் ஓ சுண்ணா ஜாதிதான் தம்பி சுண்டி பார்த்து தான் ஜாவர் சுண்டி பார்த்தா ஜாவர் தம்பி ஆ, ஆ. எப்படி செய்து போடு தம்பி ஆ. பார்த்தா இது புரோக்கர் வேலை கொஞ்சம் இதா போயிட்டுது ஆ, ஆ. கொஞ்சம் ஆகல அந்த மாதிரி தான் தம்பி செய்யறேன் ஆ. அப்புறம் மனைவி சொல்லிச்சது ஏன் மனைவி சொன்னா ஏன் நாங்கள் அந்த கூடியனோன கீதா ஓ கீதா சொன்னா ஆ. ஏன் உங்களுக்கு இந்த வேலை இது கூட சந்தேகம் வியாபாரம் செய்வான் அப்ப நீங்க சந்தையிலையும் ஜாவாரம் செய்யக்க அப்படி அந்த ஜாவாரம் செய்யக்க அப்படி வித்தாண்டதை எனக்கு ஒரு அந்த தரவையில வியாபாரம் செய்தது அப்படி என்ற ஒரு சொல்லி காட்டினீங்கன்னு சொன்னா அதுல என்ன திறமை கொண்டு வாங்க தம்பி உனக்கு தெரியாது தம்பி கீரை வந்து ஒரு ரூபாய்க்கு கீரை ரூபா அவன்கிட்ட சொல்றது 50 சாத் சொல்லி அவனை சொல்றது கீரை அது உங்க திறமை கீரை என்னன்னா 50 ஒன்றாளுக்கும் வித்து போடுவான் தம்பி ஏன் தம்பி தெரியும் இல்ல இல்ல நான் கேக்குறேன் என்னண்டா நீங்க வந்து அங்க ஜாகரம் செய்யக்க அப்படி கூப்பிட்டு இப்ப நான் சில இடத்த பார்த்துருக்கிறேன் பார்த்தா அவ கூப்பிட்டு சொல்லுவினேன் அண்ணன் வாங்க ஆச்சி வாங்க அம்மா வாங்க இன்றைக்கு வந்த கீரை நேற்றைக்கு வந்த கீரை என்று சொல்லி விப்பின வேற அண்ணன் அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை என்ன நான் சொல்றது உங்களுக்கு நீங்கள் இப்படியே இருக்கணும் எனக்கு தந்திரம் இருக்கு தம்பி அப்படி எப்படி தெரியுமா அக்கா இந்த கீரையை கொண்டு போய் சமைச்சு பாருங்க நாளைக்கு நீங்கள் தேடி வருவீங்க எனக்காண்டி எதுக்காண்டி அது என்ன ருசி எவ்வளவு அந்த மாதிரி ருசி தங்கச்சி அக்கா இது கொண்டு போய் சமைச்சு பாருங்க இல்லாட்டி நீங்க நாளை காசு நான் திருப்பி தரேன் தங்கச்சி நீங்க என்ன வேண்டி கொண்டு போற காசு நாளைக்கு நான் திருப்பி தருவேன் கீரா காட்ட கீரை வாண்டின கீரை வித்தா அது கீரை காரியோட இருந்தா கீரை புடலங்காய் விற்கிறாரு அது சரி வெங்காயம் அங்க வருந்தானே வெங்காயம் மாறலாம் அந்த கீரை காரியோட சேர்ந்து நானும் கீரை காரனா போடுறேன் கீரை காரனா போடுறேன் கீரை காரனா போடுறேன் அப்ப கீரை வியாபாரம் தான் சந்தையில புடியா எடுத்து போட்டு நான் கொடுத்தால ஜனம் அப்படியே அந்த மாதிரி ஜனங்கள் கொண்டு போய் சமைச்சு போட்டு அடுத்த நாள் வந்து சொல்லுங்க அண்ணன் நீங்கள் தந்த கீரை அந்த மாதிரி தானே அடுத்த நாள் 10 கூட்டி விட்டுருவாங்க தம்பி 10 கூட்டி அது கூடிடும் அது கிராக்கி அப்படி தம்பி நீங்க கூப்பிட்டு தாங்க நீங்க கொண்டு வா இதெல்லாம் கீரை வியாபாரத்துல கீரை வியாபாரியோட சேர்ந்து கீரை வியாபாரம் செய்ய போறேன் அப்ப நீங்க கீரை வியாபாரிய கல்யாணம் கட்டினது பூரா அவ கீரை வியாபாரம் தானோ கீரை வியாபாரம் நிப்பாட்டி போட்டு நான் செய்தான் தம்பி புறாக ஹோல்டுதான் தம்பி வந்தேன் தம்பி தம்பி இந்த பிரச்சனைகள் வந்து தம்பி இந்த வீடு வாதிலும் சரி இப்படியே இரண்டு போட்டு தம்பி புறாக பார்த்தேன் மணி சொல்லிச்சு நாங்களே சந்தேக வியாபாரம் செய்வான் வீட்டுல நாங்கள் ஒரு வியாபாரம் செய்வோம் வீட்டை வியாபாரம் செய்வோம் வீட்டு ஏதாவது ஒரு வியாபாரம் செய்வோம் வீட்டுல இருந்து கொண்டு ஏதாவது செய்வோம் ஏதாவது தொழில் செய்வோம் வியாபாரமா உங்களை சொந்த காலில் நிக்கணும் 2 பேரும் ஒவ்வொரு காலில் நிக்கணும் வேற அர்த்தம் வந்து எதிர்பார்ப்பானு அப்ப மனைவி ஒரு ஐடியா தோணுனா என்னென்று சாத்திரம் பார்ப்போம் சொல்லிட்டான் யாரு அவ கொண்டு போய் அவங்க கையை காட்டி சாத்திரம் பார்ப்போம் இல்ல தம்பி இல்ல நாங்க சாத்திரம் பார்க்கிற வியாபாரம் துவங்குவோம் உண்டு இருந்ததுல வரும் அந்த மாதிரி சரியோ சொல்லி கேட்டா நானும் சரிதான் சரி மனைவிக்கு அயன கீரைக்காரைக்கு சொல்றது நாங்க கடிப்ப இந்த கீரைக்காரை பிடிச்சி வெளியில விட்டுருவோம் அப்ப அந்த ஒரு பயமும் இருக்கு அந்த பயமும் இருக்கு அந்த பயம் இருக்கு அந்த பயம் இருக்கிறபடிய நான் சரி கீரைக்காரியோட சேர்ந்து நீ என்ன சொன்னாலும் சரி பிள்ளை ஏற்கனவே அடி புள்ளியாண்டு சொல்லி பண்ணினாண்டு இல்ல அதுதான் புள்ளியாண்டு விட புள்ளி அதுதான் ஜாகிர நம்பி அது காதலி கேட்க அது சைத்தலி கேட்க அது பண்றது எல்லாம் ஜாகிரம் இல்ல அங்க பஸ்ல வந்து பஸ்ல வந்து வேண்டவர் இருந்தாரு அதுக்கு இருந்தாலும் நம்பி உனக்கு அப்படின்னா வீட்டுல இருந்தோடனே நாங்கள் ஒரு சாந்திரம் பார்க்கிற இது செய்தாலும் என்னன்னு எனக்கு நானும் தெரியும் நானும் இந்த நம்பர் சாத்திரங்கள் தெரியும் எனக்கு மணி கீரைக்கார சொல்றான் கீரா சொல்றான் என்ன நீங்களும் நாலு உங்களுக்கு நல்ல வெள்ளமை இருக்கு நாங்க 2 பேரும் ஒரு இதை தொழிலை துவங்கி பார்ப்போம் சொல்லி சரி எப்ப துவங்கி பார்ப்போம்னால் அப்போ